எதிலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்டை தொலைப்பது, இல்லை ஐடி கார்டை தொலைப்பது, இந்த மாதிரியான ஏதாவது தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த காலகட்டத்தில் பல் சார்ந்த உபாதைகள் வரும். பல்லு சொத்த பல் வர்றது, இல்லை பல்வலி, இந்த மாதிரி ஏதாவது சில உபாதைகள் வரும். குழந்தைகளால மன அழுத்தம் ஏற்படும். குழந்தைகளுடைய நலனை பேதி காப்பதில் ஒரு சிறிய அழுத்தம் மனசுல பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு என்னைக்கோ நடந்த விஷயத்த போட்டு அதை எனக்கு அன்னைக்கு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. இல்லை பழைய விஷயங்களை பேசி பேசியே இவங்களே நல்லா இருக்கக்கூடிய லைஃப்பை கூட கெடுத்து ஊத்துறதுக்கு வாய்ப்பு. அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும் தூக்கி எறிஞ்சு போட்டு போங்க. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய விஷயங்களை படிக்கணும், அவசர அவசரமா படிக்கிறது புரியுங்களா. படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். அதே போல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல யாருக்கா வாக்குறுதி கொடுக்கவே கூடாது. ஏன்னா பணத்தை தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொன்னீங்கன்னா உங்களால அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. அதனால என்னன்னாக்கா தயவு செய்து வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப ரூல்ஸ் பேசுறேன், சரியானதை பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த சரியானதான் பேசியிருப்பீங்க. ஆனா அதை பேசிய அந்த தோரணை சரியா இல்லாத பட்சத்துல அது தவறாக சித்தரிக்கப்படும். புரியுதுங்களா. நீங்க சரியா தான் சொல்லியிருப்பீங்க, ஆனா அந்த பேசின டோன் கொஞ்சம் ஹாஷா பேசிடுவீங்களா, அது நீங்க அட்வைஸ் பண்ணுவது என்னன்னாக்கா அதட்டினா மாதிரி மாறிடும். ஸோ அதனால உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்களை சந்திக்கலாம். ஸோ இது எல்லாமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடை செய்யறது வழியாக இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். விருச்சிக ராசி பற்றின டீட்டெயில் பலனை கீழே இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கோம், போய் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.